ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேட்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூர் லால்பாக் வந்திருக்கோம். லால்பாகில் வந்து ஆகஸ்ட் 15க்கு வந்து எப்பயுமே ஃப்ளவர் ஷோ நடக்கும். இப்போ ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஃப்ளவர் ஷோ ஆரம்பித்து இப்போ மறதுனாலே நான் வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ 1000 பூக்கள் வந்திருக்கான் பார்க்கணும். போய் இன்னும் உள்ளே போகல. இப்போ என்ட்ரன்ஸ் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பர் பூவெல்லாம் இந்த வருஷம் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய தீம் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறதை பார்த்து தான் பார்த்தேன். சரி, இன்னைக்கே நான் மாமா கூப்பிட்டு வந்துட்டேன். கிளைமேட்டும் நல்லா இருக்கு இல்லையா, அதனால வந்திருக்கேன். வந்து பார்த்துட்டு கண்டிப்பா வீடியோ போடுறேன் பாருங்க. இப்பதான் வந்திருக்கேன் என்ட்ரன்ஸ். அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஏன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் 15க்கு பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எத்தனை 220 வருஷம், 20வது வருஷத்து ஃப்ளவர் ஷோ இப்போ நடக்கிறது. இந்த வருஷம் 220வது வருஷம் ஃப்ளவர் ஷோ. என்ன தீம் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இப்போ இந்த கேட்லேருந்து வெளியே இந்த பக்கம் வந்திருக்கோம். வந்து என்ட்ரன்ஸும் உள்ளே வந்திருக்கோம். இன்னும் உள்ளே போய் எல்லாம் நான் பார்க்குறேன். நிறைய பூ இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க, அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. முடிகிறது வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி முடியுது. 17th முடியுது. அது வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க போய் சூப்பராக இருக்குது. இது வேறு மாதிரி பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இன்னும் கூட்டம் எதுவும் வரல. இனிமேல் தான் வந்துட்டே இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் காலையிலே வந்ததால் நல்லா பார்க்கலாம். கூட்டத்தில் வீடியோலாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. செல்ஃபோனில் பிடிச்சிக்கலாம், நம்ம கேமராலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃப்ளவர் ஷோ நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வரலாம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரலாம். வந்தால் கண்டிப்பாக பார்க்குவாங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பெங்களூர் கிளைமேட் சொல்ல வேணாம், நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃபுல்லு மரங்கள்லாம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு நிழலோட சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க. இன்னும் நான் உள்ளே போயிட்டு நிறைய பூக்கள் இருக்குது, எல்லாம் பார்த்து நல்லா வீடியோ போடுறேன் பாருங்க. வாங்க போயிட்டே இருக்கலாம். ஆகஸ்ட் 15க்கு ஒன்று பண்ணுவாங்க, ஒன்று வந்து குடியரசு தினத்துக்கு ஒன்று பண்ணுவாங்க. 2 தடையும் நல்ல ஃப்ளவர் ஷோ ரொம்ப சூப்பராக போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பெங்களூர்லேயே ஒரு 250 ஏக்கரில் இந்த பறந்து இருக்குது. லால்பாக்கு சூப்பராக இருக்குது. தேன் பூச்சி நிறைய இருக்குது. ரொம்ப நல்ல பெரிய சூரியகாந்தி பூ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது போன முறை இல்லை, இந்த வருஷம் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ டேரி பூ பிடிக்கிறோம். டேரி பூ பாருங்க எவ்வளோ பெருசு இருப்பாருங்க. பெரிய டேரி பூ. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. என்ன எல்லா டிஃப்ரெண்ட் கலரும் இருக்குது. ஒயிட்டு பாருங்க, ஒயிட்டு பெருமா, ஒயிட்டு பெரிய பூ ஒயிட்டு. இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அப்பா டிஃப்ரெண்ட் கலருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ தான் அங்கே வந்திருக்கோம். அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். அது பசங்களாம் வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே டேரி பூ தான். இந்த இது ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த வருஷம் தான் இதில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க. நான் டேரி கிழங்கு போன வருஷம் வாங்கி வச்சு எங்கள் வீட்டில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு டேரி பூ. இங்கே பாருங்கள் என்ன கலர் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரே கலர் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா இருக்குது. வந்து என் பின்னாடி இருக்கு பாருங்க, அதான் கிளாஸ் ஹவுஸ். இது ஃபவுண்டைன் கிட்ட வந்திருக்கோம். வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறது ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பின்னாடி தான் கிளாஸ் ஹவுஸ் இருக்கிறது. நாங்கள் உள்ளே இருந்து அப்படியே அந்த கேட்லேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். நிறைய பூக்கள் பிடிச்சிட்டே இருக்கலாம், இன்னும் கூட பிடிக்கலாம். சரி, கூட்டம் வர்றதுக்குள்ளே நம்ம கிளாஸ் ஹவுஸ் உள்ளே போய் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராக இருப்பாருங்க. வந்து நம்ம கிளாஸ் ஹவுஸ் முன்னாடி வந்தாச்சு. வந்துட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ உள்ளே போய் பூவெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வருஷம் தீம் வந்து கங்கர்கள் சாம்ராஜ்யத்தை வந்து தீமாக பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஹவுஸ் உள்ள. இது வந்து 220வது வருஷம் ஃப்ளவர் ஷோ. இந்த பூ வந்து 34 லட்சம் பூ வந்து இந்த லால்பாகில் இருக்கிறது. 34 லட்சம் பூவில் எல்லாமே ஜோடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பூ வந்து 15 லட்சம் பூ வந்து நம்ம லால்பாக்லேயே விளைய வச்ச பூ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. தீம் சூப்பராக இருக்குது.
வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பூ, சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லா கலர் பூவும் இருக்கு. இதில் நான் வருஷம் வருஷம் வந்துடுவேன் லால்பாக்கு. வந்துட்டு மாமா விட மாட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவார். பாருங்க இந்த கலர் ரொம்ப நல்லா. இந்த மேலே வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கல்லில் ஒரே ஒரு இது மாதிரி தூண் மாதிரி இல்லைன்னா அது மேலே வந்து சாமி உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது யானையில் போருக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட சிலைலாம் கங்கர்களுடைய கோவில் மாடல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது நிஜமா கோவில் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது பூவில் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்ம கல்லெல்லாம் எப்படி நம்ம ஊரில் கோவில் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் கோவில் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது பூவில் வடிவமைச்சிருக்காங்க. இது நிஜமா அப்படியே நம்ம கல்லில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். நல்ல பெரிய பெரிய ரோஸ், பெருசு பெருசு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேரி பூவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இந்த பூ அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னென்ன வெரைட்டி பாருங்க, ரோஸ்லேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இது வேணுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோஸு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. நல்ல பெரிய சிலை மேலே இருக்கு, செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கு மாமா. தண்ணியிலே வச்சுருக்காங்களா கிளாஸில், எல்லா வெரைட்டி ரோஸும் வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கு, நல்ல சூப்பராக சின்ன சின்ன பூவில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்னது பாருங்க, இந்த சாமந்தி தானே மாமா, அது சின்ன சாமந்தி. ஆமாம் சாமந்தி தான், இது எல்லாமே சாமந்தி தான், எல்லா வெரைட்டியும் இருக்குது. இது வேறு ஷோ பூ தான், இது எல்லாமே எல்லா வெரைட்டியிலும் இருக்குது. அந்த பூ கூட பாருங்க, இப்போ புதுசாக 5 வருஷம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, ரொம்ப 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 நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள், இன்னும் நிறைய இருக்கும் சுற்றி பார்க்கணும். நான் இது வந்து லால்பாக்குள்ளே ரொம்ப வருஷத்தில் 2 தடவை இந்த ஃப்ளவர் ஷோ நடத்துவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜனம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, அது பசங்களாம் கூப்பிட்டு வந்தால் போகவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வாங்க, இன்னும் நம்ம நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வருஷம் வரும்போதெல்லாம் இந்த பூ இந்த மாதிரி தான் ஜோடிச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருப்பாருங்க. நாங்கள் எப்பயுமே இங்கே வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவோம், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருப்பாருங்க. அதே மாதிரி நாங்கள் வச்ச மறுநாளே வந்தாச்சு, ஃப்ளவர் ஷோக்கு வந்துட்டோம். இன்னும் போக இன்னும் நிறைய பூவெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும், இன்னும் நல்லா ஒரு மாதிரி இப்போ தானே வச்சுருக்காங்க, இன்னும் நல்லா பூக்க ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மயில் மாதிரி இருக்கு பாருங்க, பின்னாடி மயிலாக பண்ணியிருக்காங்க பூ. இது நம்ம வருஷம் வந்து கண்டிப்பாக நான் பார்ப்பேன், சூப்பராக இருக்கு பாருங்க. மயில் பூவிலே மயில் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ஹார்ட் மாரி நிறைய இருக்கும். இந்த பார்க்கு ஃபுல்லாகவே அழகாக வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிளாஸ் ஹவுஸ்க்கு வெளியில் வந்தோம்னா எல்லா பூ இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த இடம் எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது. அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், இன்னும் சுற்றி பார்க்கலாம் நிறையா. சாமந்தி பூ இல்லை, சாமந்தி கிளாஸ் ஹவுஸ் ஆப்போசிட்டில் வந்து இந்த காய்கறிலாம் எப்பயுமே வருஷம் வைப்பாங்க. கத்திரிக்காய் இருக்கா, கத்திரிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய் போட்டிருக்காங்க. திராட்சை பாருங்க, சின்ன செடியிலே திராட்சை, சொரக்காய் இருக்கு பாருங்க, குண்டு சொரக்காய், வெரைட்டி கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய்,
அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, குண்டு சொரக்காய் இருக்குது, நீட்டு சொரக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண பூசணிக்காய், ஒயிட் பூசணிக்காய், அப்புறம் வந்து மஞ்சள் பூசணி, எல்லாமே சின்ன சின்ன செடி தான். அதெல்லாம் அழகாக இருக்குறங்க, ரொம்ப அழகாக. திராட்சை பெருமாமா கொத்து கொத்தாக இருக்குறங்க, திராட்சை செடி, கத்திரி, எல்லாமே சின்ன செடியிலே காய், புடலங்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எப்பயுமே இந்த இடத்துல வைப்பாங்க. பூசணிக்காய் சின்ன செடியிலே பாருங்க, இது வந்து மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க. எவ்வளோ பெருசு பாருங்க, குட்டி குட்டி செடியிலே எவ்வளோ பெரிய பெரிய காய் இருக்கு பாருங்க, நல்ல பெரிய பெரிய காய்ங்க, சூப்பராக இருக்குது. இது நல்ல முத்தின காய், இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் முத்தணும், சூப்பராக வந்துருக்குறாங்க. சொரக்காய், பூசணிக்காய், குண்டு சொரக்காய் எல்லாமே நிறைய இருக்குது. சின்ன செடி தான் வாங்கல, அப்படியே குட்டி குட்டி கொடி கொடியாக அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா சின்ன சின்னது. நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னா, பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நல்லா ஸ்நாக்ஸு நிறைய கிடைக்குதுங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். நல்ல பூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த கிளாஸ் ஹவுஸுள்ள அவ்வளோ நல்லா இருக்குது, அருமையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தீம் பண்ணியிருக்காங்க. அந்த பூவெல்லாம் என்ன சொல்கிறது, 34 லட்சம் பூ வந்திருக்கு. 34 லட்சம் பூவில் வந்து வடிவ ஃபுல்லாக ஜோடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதே நம்ம லால்பாகில் மட்டுமே 15 லட்சம் பூ வந்து இங்கே விளைய வச்ச பூ ஜோடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வருஷம் வருஷம் வந்துடுவேன். நான் ஒரு 34 வருஷமாக நான் இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் பசங்களாம் குட்டி பசங்களாம் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ பையன்லாம் கல்யாணம் வந்து வரமாட்டேன்றான், என்னம்மா சும்மா சின்ன பிள்ளை மாரி கூட்டினுக்குறான்றான். அதனால் நானும் மாமா வந்துட்டோம், சூப்பராக இருந்தது. நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். உட்கார்றதுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா மரத்துக்கு நல்ல ஒரு நிழலோட ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப அழகாக இருக்குது. அது கிளைமேட் நல்லா இருக்குது, நல்ல ஒரு சில்லு கிளைமேட்டுக்கு அப்படியே நல்லா அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்ல கிளைமேட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே உட்கார போகிறேன். நானும் வந்து உட்காந்துட்டு போகணும்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க. லால்பாக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வாங்க. கிளாஸ் ஹவுஸ் வெளியே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம். நான் என் சின்ன பிள்ளையில என் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னா, மாமா எல்லாம் வாங்கி தருவாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருப்போம். சாயங்காலம் தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லீவ் இருந்துச்சுன்னா ஃபேமிலியோடு வாங்க. நம்மளுக்கு என்ன என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நம்ம ஒசூரில் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வெளியே வந்தால் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இது எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ போட்டு நல்லா எல்லாரும் வந்து நான் வந்து எப்பயுமே வருவேன், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். இது வந்து நல்ல எல்லா கலரும் தான், சாமந்தி தான், அது சின்ன சின்ன சாமந்தி பூ சொல்லுவாங்க, சூப்பராக இருப்பாங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒசூர்ல இல்லாத பூவா, அதோட என்ன சொல்றது, லால்பாக்ல அவ்வளோ பூ வந்திருக்குங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.